வணக்கம். இது வந்து அவ்யுத் கவ் ப்ராடக்ட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டு மாடுகள் இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நாட்டு மாடுகளை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் பிரீதா மணிகண்டன், அவங்களுடைய ஹஸ்பண்ட் மணிகண்டன், அவங்க 2 பேருடைய ஒரு பெரிய கனவு அப்படின்னே சொல்லலாம். அதை அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து ரொம்ப ஆர்வமாக தீவிரமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்டு மாடுகளை பசு வதைக்கு செல்வதிலேருந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின். அதுக்காக அதை சரியாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதிலேருந்து கிடைக்கிற வருமானம் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். நீங்கள் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸும், குறிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த பசுக்கள்லேருந்து கிடைக்கிறது. ஸோ நம்ம வந்து ஒரு கோகிருதம் சொல்கிறது, பசு பஞ்சகவ்யம், அதுலேருந்து கிடைக்கிற பொருள்கள், அது எப்படி நம்மளுக்கு உடம்புக்கும் நல்ல விஷயம் இருக்குது, கெமிக்கல் சேராமல் இருக்குது அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஊதுவத்தி, நம்ம சொல்கிற அந்த ஸ்டிக்கு, சாம்பிராணி ஸ்டிக்கு, அதே தான் இங்கேயும் இருக்குது, ஈஸி பேக்கிங்காக. அதே சமயம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடுகள் வெரைட்டியும் அதில் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாடுகள் என்னென்னலாம் நம்ம காப்பாற்றணும், நம்மளுக்கு வந்து கிர், காங்க்ரேஜின்னு 2 வெரைட்டி தான் தெரியும். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. இதில் பாக்கி இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ தென்பாண்டி மாடுன்னு ஒன்று இருக்குது, தஞ்சாவூர் மாடுன்னு இருக்குது, அதே மாதிரி துறிஞ்சால் அப்படின்னு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற மாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி மாடுகளை பாதுகாக்கிறோம். அது மூலமாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குற இவ்வளோ ப்ராடக்ட்ஸும். ஸோ அப்போ என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இது எதையுமே ஒரு ப்ராஃபிட்டுக்காக பண்ணல. அந்த பசுமாகை காப்பாற்றி வளர்க்கணும் அப்படிங்கிறது. பள்ளிக்கரணையிலையும் ஆதம்பாக்கத்துலேயும் கோசாலை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோசாலையில் வந்து எல்லோரும் பசுக்கள் கூட பழகணும், குழந்தைகள் கண்ணுக்குட்டி கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எய்மே. ஸோ உங்கள் எல்லாரையும் இதை போல் ப்ராடக்ட்டுகள் வாங்கி அந்த கோசாலையும் அதை நடத்துகிறவங்களும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், இன்னும் நிறையா மாடுகள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமா இந்த இடத்துல வச்சு உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறோம். நீங்கள் எல்லாரும் அந்த கோசாலைக்கு வந்திருந்து இன்னும் மேலும் அதை வளர்கிறதுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.